குஷ்வஹா அப்படிங்கிறவனுக்கும் இந்த சோனம்ங்கிற பொண்ணுக்கும் லவ் பண்ணியிருக்காங்க. அவன் ஏழைங்கிறதுனால குடும்பத்தினர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ராஜா ரகுவன்சியை கல்யாணம் செய்து ஹனிமூன் காலத்துட்டு போய் அவனை கொலை செய்துட்டு ராஜா குஷ்வாவை ரெண்டாவதாக திருமணம் செய்துக்கலாம்னு இவங்க பிளான். ராஜா குஷ்வா எங்கேயும் போகலை, இண்டூரில் தான் இருந்திருக்கான். ஃபோன் மூலமாக டைரக்ட் பண்ணியிருக்கான். அவனோட நண்பர்கள் விஷால், விக்கி, ஆனந்த்னு 3 பேர் மூலமாக இந்த கொலையை செய்திருக்கான். சோனம் அப்பப்போ லைவ் லொக்கேஷனை இந்த ராஜ் குஷ்வாகாவுக்கு அனுப்பியிருக்காங்க. சோனம் தான் இந்த டூரை பிளான் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் போடும்போது ரிட்டர்ன் டிக்கெட் போடலை. ராஜா ரகுவன்சா போட்டிருந்த டைமண்ட் ரிங் ஜுவல்லர்ஸு இதோட மதிப்பு மட்டும் 15 லட்சம். இந்த நகையெல்லாம் போட்டுட்டுவான்னு அவனை கட்டாயப்படுத்தியிருக்கா. இவளோட கிறுக்குத்தனத்தால் அப்பாவியான ராஜா ரகுவன்சா பலியாகி இருக்கான். இப்போ எத்தனை பேரோட வாழ்க்கை வீணாக போயிட்டு பாருங்க. மாப்பிள்ளை செத்து போயிட்டான். ராஜா குஷ்வாகா அவனுடைய கூட்டாளிகள் 3 பேர், சோனம் சேர்த்து 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. காதலன் தான் முக்கியம்னா திருமணத்துக்கு எதுக்கு சம்மதித்திருக்கக்கூடாது, இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே. எத்தனையோ வழி இருக்குது. இத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்து அவளும் குட்டிச்சோராகி ஜெயிலுக்கு போயிட்டா. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சில குடும்பங்கள் டிடெக்டிவ் மூலமாக பொண்ணை பற்றியும் மாப்பிள்ளையை பற்றியும் விசாரித்து திருமணம் செய்துக்கிறாங்க. அது கூட நான் சந்தேகப்படுறாங்க, தவறுன்னு நினச்சேன். அதுதான் சரின்னு தோணுது இந்த வழக்கை பார்க்கும்போது. எனவே எச்சரிக்கையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமீபத்தில்